ஹாய் guys, வெல்கம் டு ஒன் செட். ஸோ இந்த வீடியோவில் வந்து மணிகண்டன் ஃபேமஸான பாடி பில்டர் வட சென்னையில் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர். ஸோ இவரை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து ரீசெண்டாக வந்து இறந்துட்டாரு. ஸோ இவர் எப்படி இறந்தாரு அதை பற்றிலாம் பார்க்கவே போகிறது இல்லை. ஸோ இவருடைய டேட்டா வந்து என்கிட்ட இருந்துச்சு. நான் இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து ஒரு பாடி பில்டிங் வந்து ரொம்பவே பிடிச்சி ரொம்பவே லவ் பண்ணி சின்ன வயசுலேருந்து க்ரேஸியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து பாடி பில்டிங் மேகசின் வந்து நான் கலெக்ட் பண்ணுவேன். நிறைய பாடி பில்டிங் மேகசின் தமிழில் வர ரொம்பவே ஃபேமஸ், நிறைய பேர் வாங்கி படிப்பாங்க. இப்போ வருதா இல்லையான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி பாடி பில்டிங் மேகசின் படிக்கிறப்ப நான் 2014 ஸோ 2010 மேகசின் இது. நான் இந்த மேகசின் என்கிட்ட வரப்போ எனக்கு ஏஜ் வந்து 16-17 இருக்கும். அப்போ வந்து 2011. ஸோ நான் +1 அப்படி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போவே இவரை நான் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு பெருசாக நாலேஜ் இல்லை, சின்ன பையனா. அப்போ வந்து இவரை பார்த்து ஓகே நல்லா இருக்குது ஃபிசிக், இவருடைய பைசப் ப்ரோட்டீன், பாடி பில்டிங்கோட டயட் எல்லாத்தையும் பார்த்து நான் அப்போவே ரொம்பவே ஷாக் ஆகிருக்கேன். ஏன்னா இவருடைய டயட்டை பற்றியும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். நான் ரொம்பவே ஒரு ப்ரொஃபஷனலாக பாடி பில்டர், ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பாடி பில்டர் எப்படி இருப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி பக்காவாக பாடி பில்டிங் டயட்லேருந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாடி பில்டிங் புக்ஸ்லாம் எடுத்து நான் ஓரமாக வச்சுட்டேன். இப்போ ரீசெண்டாக வந்து இவர் இறந்த செய்தி வந்து நான் நியூஸில் பார்த்துருக்கேன். எப்பவுமே இறந்த ஒரு பாடி பில்டரை பற்றி நான் பெருசாக பேச மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ஸ்டீராய்டு எடுத்துட்டாலே இறந்துட்டாங்க. இதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் இது என்ன ரீசன் அப்படின்னு. ஸோ அவங்கள பற்றி பேச மாட்டேன். ஏன்னா இறந்த ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசக்கூடாது, சரியா? இல்லாதவங்களை பற்றி. ஏன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க சைடு யாருமே இருக்க மாட்டாங்க. அவரே இறந்துருப்பார். அவரை பற்றி மேக்ஸிமம் நெகட்டிவாக பேசக்கூடாது. ஸோ அதனால் அவன் வந்து இவர் ஃபேஸை பார்த்தேன். பட் பார்க்குறப்ப இது எங்கேயோ பார்த்துருக்கேன் இந்த ஃபேஸ் அப்படின்னு தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. இந்த கூலி படத்தில் சொன்னவாங்க நாங்கள் வருது எங்கேயோ பார்த்துருக்கேன். ஸோ அதே தான் என் மைண்டில் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். நிறைய பேர் நிறைய நியூஸில் போட்டாங்க. ஓகே, நான் நினச்சிட்டு ரொம்பவே ஃபேமஸான பாடி பில்டர் அப்படின்னு. நான் மோஸ்ட்லி இந்தியா அப்புறம் தமிழ் பாடி பில்டர்ஸ் இவங்களெல்லாம் நான் பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. இதுக்கு காரணம் என்னன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ நான் பார்த்துட்டு நான் அப்படியே விட்டேன். பட் இந்த ஃபேஸ் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு நினச்சி நானும் அப்படியே விட்டேன். பட் ரீசெண்டாக என்னுடைய பழைய புக்ஸ்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணுறப்ப ஸோ இந்த புக் அடியில் இருந்துச்சு. ரொம்பவே பழைய புக்கு, 2010 வந்த இஷ்யூ இது. மாஸ்டர் பாடி பில்டிங் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒலிம்பியா ஜெய் தான் ஆத்தராக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த புக்கை வந்து நான் எடுத்து பார்க்குறப்ப புக்கை நான் நோட்டி பார்க்குறப்ப இவரோட ஃபேஸ் இருந்திருக்கு. அப்புறம் டவுட் ஆயிடுச்சு, இவர் தான் மணிகண்டனா இப்போ ரீசெண்டாக இறந்தவரான அந்த ஃபேஸை வந்து செக் பண்ணுறப்ப ஃபேஸ் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வெயின்ஸை நோட்டீஸ் பண்ணேன். அவருடைய ரைட் ஹேண்ட் சைடா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு வெயின்ஸ் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வெயின்ஸ் இருக்கும். அந்த வெயின்ஸ் வந்து அப்போ இருந்த மாதிரி இப்போயே இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் வீக்லேயும் அப்போ தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் இது வந்து மணிகண்டா அப்படின்னு. ஓகே, ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமே நம்மகிட்ட கிடச்சிருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ மணிகண்டனுடைய அவருடைய அவர் 2010 அப்போ அவர் கொடுத்த இன்டர்வியூ, ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் பேக் அவர் கொடுத்த இன்டர்வியூ, அவருடைய டயட், ஆஃப் சீசன் டயட், அவருடைய ப்ரீ கான்டெஸ்ட் டயட், அதுக்கப்புறம் அவருடைய பைசப் ஒர்க் அவுட் ரூட்டீன். அவருடைய பைசப் தான் அசுரதனமாக இருக்கும். ஸோ அவருடைய பாடியிலேயே அவருடைய பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆர்ம்ஸ், பைசப், ட்ரைசப், முக்கியமாக பைசப் தான். எஸ், ஸோ அவருடைய பைசப் ஒர்க் அவுட் ரூட்டீனும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸ்பெஷலான ஒர்க் அவுட் ரூட்டீன் அவர் வச்சிருக்காரு அவருடைய பைசப்புக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மணிகண்டன் எப்படி இறந்தாரு அந்த சைடே போகிறது நம்ம. ஓகே, ஸோ இது மணிகண்டனுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி. நான் சின்ன வயசில், அப்போ எனக்கு வயசு வந்து 16 இருக்கும், +1 படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த மேகசின் வந்து 2010 வந்துச்சு. அதுக்கப்புறம் லேட்டாக தான் இந்த மேகசின் என்கிட்ட கிடச்சிது. ஸோ மணிகண்டனுக்கு இது ஒரு ட்ரிபியூட் மாதிரி. ஸோ அவருடைய ஒர்க் அவுட், அவருடைய டயட், அதுக்கப்புறம் அவருடைய ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் பார்த்தலாம். அவருடைய ஃபேமிலியை பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்லியிருக்காரு. ஸோ இது மணிகண்டனுக்கு ஒரு ட்ரிபியூட் வீடியோ தான். ஸோ கமான் காய்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். மணிகண்டனுடைய ஃபேமிலியை பார்த்துலாம். அதுக்கப்புறம் வந்து அவருடைய டயட் அதை பற்றிலாம் தெளிவாக பார்க்கலாம். ஸோ மணிகண்டன் அவங்க அம்மா பேர் வந்து சுலோஷனா, அவங்க அப்பா பேர் வந்து முனிவேல். அவருக்கு வந்து 2 சிஸ்டர் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பிரதர் இருக்காங்க. ஸோ சிஸ்டருக்கு வந்து அப்பயே மேரேஜ் ஆயிடுச்சு. இது 2010 மேகசின், ஓகேவா? ஸோ காட்டியாது. ஸோ 2010 மேகசின் இது. ஸோ இதில் இருக்க டீட்டெயில் தான் நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ அவங்க அக்காவுக்கு அப்போவே மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க அப்பா, அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவங்க அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், ஓகேவா? ஸோ அப்போவே வந்து இவர் சொல்லியிருக்காரு அவங்க அப்பா வந்து கோடியில் சம்பாதிச்சாங்க, ரொம்பவே பணக்காரங்கனாங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணி நிறைய சம்பாதிச்சு அப்போவே ஒரு பெரிய 2 வீடு, அதுக்கப்புறம் ஒரு காரையை வச்சுருந்தோம். லேட்டராக வந்து எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து அவர் சீட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் எங்கள் அப்பா வந்து ஒரு பிஸ்னஸில் பெரிய பங்கு வந்து இழந்துட்டாரு.
அதனால கொஞ்சம் டவுன் ஆகிட்டோம். தென் வந்து அகைன் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அண்ணா பேர் கார்த்திகேயன். ஸோ மணிகண்டன் எப்போ வந்து அவங்க அண்ணன் பற்றி பேசுகிறாரோ அப்போ வந்து அவர் கண்ணீர் விட்டுருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. எஸ், ஏன்னா கார்த்திகேயன் வந்து அவங்க அண்ணா அந்த அளவுக்கு வந்து மணிகண்டன் நல்லா பார்த்துக்கிட்டாரு, அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மணிகண்டன் வந்து இந்த அளவுக்கு ஒரு பாடி பில்டராக வந்ததுக்கு, ஜிம் வச்சதுக்கு அவங்க அண்ணன் கார்த்திகேயன் தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. அவங்க அண்ணனை வந்து ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காரு. அவங்க அண்ணன் வந்து ஒரு விபத்தில் வந்து இறந்துடுறாரு 2010. ஸோ அந்த டைம்லேயே வந்து இறந்துடுறாரு. ஸோ இந்த வீடியோ யாருனாச்சும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் வடச்சென்னை பசங்க, லோக்கல் பசங்க யாருனாச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லுங்கள். அவங்க அண்ணன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு நம்ம மணிகண்டனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புக்கில் தான் சொல்லியிருக்காரு. இதில் இருக்க டேட்டா தான் நான் அப்படியே தரேன். நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அவங்க அண்ணன் வந்து இறந்துட்டாரு. அதுக்கு இப்போ மணிகண்டனே இறந்துட்டாரு. 2 பேரும் வந்து சொர்க்கத்தில் ஒன்றா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ மணிகண்டனோட ஃபேமிலியை பற்றி பேசியாச்சு. தென் வந்து மணிகண்டன், ஸோ அவர் ஏன் பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணார், ஸோ அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து மணிகண்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து ரொம்பவே லீனாக இருந்திருக்கார். அவர் வந்து பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவருடைய வெயிட் வந்து 43 கிலோ. அவர் வந்து 43 kg தான் வெயிட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்பவே ஒல்லியாக இருப்பார். யாராச்சும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் கூட அவர் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு பேக் சைடில் எஸ்கேப் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு ஒல்லியாக இருந்திருக்காரு. ஸோ மணிகண்டன் எப்படி நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரோ, உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கோ, அதே மாதிரி மணிகண்டன் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணா இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு பாடி பில்டராக ஜிம்முக்குலாம் போய் உடம்பேற்றி நல்லா கும்முன்னு இருந்திருக்காராம். ஸோ மணிகண்டன் வந்து அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஸோ அவரை வந்து ஜிம்முக்கு போகலாம் அப்படின்ட்டு அப்போ தான் ஜிம்முக்கு போயிருக்காரு. ஸோ ஜிம்முக்கு போய் அதுக்கப்புறம் உடம்பு ஏற்றலாம் டிசைட் பண்ணியிருக்காரு. ஸோ மணிகண்டன் ஜிம்முக்கு போகிறதுக்கு அந்த அண்ணன் ஒரு காரணம். அந்த அண்ணன் யாருன்னு தெரில. ஸோ அவங்க நேம் மென்ஷன் பண்ணல. ஸோ எல்லா லைஃப்லையும் இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருப்பாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் யாராச்சும் ஜிம்முக்கு போய் நல்லா உடம்பு வச்சுருப்பாங்க, இல்லை பாக்ஸஸாக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க. சரியா? இந்த வந்து தயவு செஞ்சு இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் அவங்களாம் ஃபாலோ பண்ணி லைஃப்பை வந்து இது பண்ணிக்காதீங்க. நம்ம ஏரியாலே நல்லா பாக்ஸிங் பண்ணுறவங்க, கேரம் போர்டு ஆடுறவங்க, நல்லா நிறைய டேலண்டோடு இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து சின்ன வயசுலேருந்து வளர பசங்க இன்ஸ்பயர் ஆகுங்க. ஸோ அதே மாதிரி மணிகண்டன் வந்து அவங்க ஏரியாவில் ஒரு அண்ணனை பார்த்துருக்காரு. அவர் ஜிம்முக்கு போகிற மாதிரி போகிறது பார்த்துருக்காரு. ஸோ அவர் ஜிம்முக்கு போகிற மாதிரி இவ்வளோ ஜிம்முக்கு போகணும் அப்படின்ட்டு போய் உடம்பேற்ற தான் ஸ்டார்ட் பண்ணார். அதே மாதிரி மணிகண்டன் பிடிச்ச பாடி பில்டர் யாருன்னா அர்னால்டு தான் அவரும் சொல்லியிருக்காரு. சின்ன வயசில் அதுக்கப்புறம் ஜிம்முக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவர் அர்னால்டு இப்படி நிறைய பார்த்துருக்காரு. அர்னால்டு மூவிஸ், அர்னால்டு வந்து பாடி பில்டிங் மேகசின்லாம் அவருடைய ஒர்க் அவுட் ஸ்டைல்லாம் பார்த்து அர்னால்டை பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி, ஸோ அர்னால்டோ ஒரு ரீசன் சொல்லலாம். எல்லா வாழ்க்கையிலும் அர்னால்டு வந்து விளையாடி இருக்காரு, ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸராக இருந்திருக்காரு. பட் மைக் மென்சர் வாழ்க்கையில் இல்லை. ஓகே, அப்படிலாம் இல்லையா, அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நான் வந்து என் மைக் மென்சர் பிடிக்கும். அர்னால்டு வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் அவர் பாடி பில்டிங் வந்து இந்த அளவுக்கு பூம் ஆனதுக்கு அர்னால்டு ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு வந்து அவருக்கு எப்பவுமே அர்னால்டுக்கு எப்பவுமே அந்த மதிப்பு இருக்குது. பட் பிஸ்னஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ இந்த வீடியோ வந்து மணிக்கு தான் ட்ரிபியூட்டு. ஸோ மணியை பற்றி பேசலாம். ஸோ அவருடைய வெயிட் வந்து 43 கிலோ அவர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவருடைய ஏஜ் இங்கே கொடுக்கல. பட் அவருடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 5'8". பட் இப்போ அவருடைய வெயிட், அதாவது 2010 வந்து அவருடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 102 கிலோ. ஆஃப் சீசனில் மட்டும் வே ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரியுமா சாப்பிட்றாரு? 400 கிராம் வே ப்ரோட்டீன் மட்டும். அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். ஷாக் ஆகிடுவீங்க. அவருடைய ட்ரைனிங், அதுக்கப்புறம் அவருடைய ஆஃப் சீசன் ப்ரீ கான்டெஸ்ட் டைட்லாம் சொன்னீங்கன்னா அது பயந்துருவீங்க. அது அப்படி இருக்குது. ஓகே, ஸோ அவருடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 5'8", 43 kg. ஸோ அவருடைய பிக்சர்ஸ் இங்கே ஆட் பண்ணுறேன். அவருடைய பிக்சர்ஸ் நான் தேடி பார்த்தேன், எனக்கு பெருசாக கிடைக்கல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக இந்த வீடியோ பண்ணுறேன். பட் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து பக்காவாக இருக்கும். எல்லாமே அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அவர் ஆஃப் சீசனில் பார்த்தீங்கன்னா 102 கிலோ இருப்பார். அதேமாதிரி அவர் கான்டெஸ்ட்டில் வந்து 85லேருந்து 90 கிலோ இந்த கேட்டகரியில் தான் இருப்பார். ஸ்டடட் டு போனாக வருவார். அவருடைய பிக்சர்ஸ் நான் அந்த புக்லேயே இருக்குது. பக்காவான டெத் ஃபேஸில் இருக்கார். அவர் மூஞ்சிலாம் ஒட்டி போய், ஸோ அந்த மாதிரியான டெத் ஃபேஸில் வராரு. 85 to 90 kg கேட்டகரியில். ஸோ அந்த 85 to 90னா ஸோ அதுக்குள்ளே தான் ஒரு கான்டெஸ்ட் பாடி பில்டிங் காம்படிஷன் போடுவார். அவருடைய பைசப் இன்ச் பார்த்தீங்கன்னா 19 inch. 19 inch. நம்ம டோரி நெட்ஸ்க்கே 18.5 தான் நினைக்கிறேன். டோரி நெட்ஸ்க்கே மைக் மென்சருக்கு 19 inch. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் பாடி பில்டர், ஒரு ஒலிம்பியா லெவல் பாடி பில்டர் அவருடைய பைசப் இருக்குது. அவருடைய பைசப் தான் அவருடைய பாடியிலே வந்து ஒரு சிறந்த ஒரு பெஸ்ட் பார்ட்னு சொல்லலாம். மணிகண்டனோட ஆஃப் சீசன் டயட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ கடைசியாக வந்து அவருடைய பைசப் ஒர்க் அவுட் பார்த்துடலாம். அவருடைய ஆஃப் சீசன் டயட் என்னன்னா 40 எக் ஒயிட் சாப்பிடுவார், 3/4 கிலோ சிக்கன், 1/2 கிலோ பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் 8 green bananas. ஓகே, ஸோ இதுதான் அவருடைய ஆஃப் சீசன் டயட். ஆஃப் சீசன் டயட் பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. பட் ப்ரீ கான்டெஸ்ட் டயட் பார்த்தா ஷாக் ஆகிடுவீங்க. அப்படி இருக்குது. மணிகண்டன் என்ன சொல்கிறேன்னா, பாடி பில்டிங் நிறைய காஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் தான், நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து ப்ராப்பரான
பாடியை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணனா அதில் டயட்டில் தான் பெரும்பாலான பங்கு வந்து நீங்கள் செலவு பண்ணணும். ஸோ டயட்டுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஒரு ஒலிம்பியா லெவல் பாடி பில்டர் அளவுக்கு வந்து இவர் டயட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போவே சொல்கிறேன். ஈவன் இந்த மேகசின் ஆத்தரே வந்து ஷாக் ஆகிட்டாரு, இவ்வளோ செலவு பண்ணுறீங்களா அப்படின்னு. அவரோட ப்ரீ கான்டெஸ்ட் டயட் வந்து இதோட பயங்கரமாக இருக்கும். ஸோ அவர் கான்டெஸ்ட் டைமில் இருக்கப்ப அவர் மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாருன்னு தான் அவர் போட்டிருக்காரு. சாப்பிடுவார், ஒர்க் அவுட் பண்ணுவார், ரெஸ்ட் எடுப்பார். சாப்பிடுவார், ஒர்க் அவுட் பண்ணுவார், ரெஸ்ட் எடுப்பார். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே இன்டென்ஸாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க் அவுட் ஸ்டைல் வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு வித் டயட்டோட. இது வந்து கான்டெஸ்ட் பீரியடில் மட்டும் தான் இதை ஃபாலோ பண்ணுவார். நீங்கள் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இது. நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் வந்து நான் எங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக ஆட் பண்ணுறேன். இந்த புக்கில் இருக்கிறது தான் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ மணிகண்டன் வந்து கான்டெஸ்ட் டைம் வந்து எப்படி அவர் ப்ரிப்பேர் ஆவார்னா, ஸோ மணிகண்டன் வந்து காலையில் எழுந்த அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா 6 மணிக்கு எழுந்துக்கிறாரு. ஸோ 1 hour வந்து ஃபாஸ்ட் வாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 6 egg white 4 அமினோ டேப்லெட் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபேட் பேனர் ஒரு கேப்சூல் எடுத்துகிட்டு லெக் எக்ஸ்டென்ஷன் 5 செட் பண்ணுறாரு. அவர் லெக் எக்ஸ்டென்ஷன் வந்து 5 செட் பண்ணுறாரு. லெக் மட்டுமே வாரத்துக்கு 6 நாள் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, அவருடைய குவாட்ரிசெப் மட்டுமே. இது ஏன் நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ லெக் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அவுட் வந்து 5 செட்ஸ் பண்ணுறாரு. அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 4 egg whites சாப்பிட்றாரு. ஒரு ஃபேட் பேனர். அதுக்கப்புறம் க்ரன்ச்சஸ் பண்ணுறாரு. க்ரன்ச்சஸ் வந்து 3 sets 80 ரெப்பிடேஷன். அப்புறம் வெயிட் வச்சுட்டு 20 kg வெயிட் வச்சுட்டு இடுப்பில் 2 sets 30 ரெப்பிடேஷன். அதுக்கப்புறம் ரோப் க்ரன்ச்சஸ் 5 sets 20 ரெப்பிடேஷன். அதுக்கப்புறம் நீ அப். ஸோ லெக் ரைஸ் மாதிரி பண்ணுவோம். அது வந்து 4 sets 30 ரெப்பிடேஷன். அவருடைய அப்டாமனுக்கு மட்டும் ஒரு ஆல்மோஸ்ட் 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவார் எவ்ரிடே. அவர் அப்டாமன் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு மட்டும் 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவார். அவருடைய ப்ரீ கான்டெஸ்ட்டில் அந்த டைமில் மட்டும் கான்டெஸ்ட் ரெடி ஆவாங்களா அந்த கடைசி ஒரு 8 weeks 12 weeks அப்போ மட்டும் அவருடைய அப்டாமனுக்கு மட்டுமே 1 hour ட்ரெயின் பண்ணுவார். இதை தவிர்த்து எவ்ரிடே அவருடைய குவாட்ரிசெப்பையும் எவ்ரிடே ட்ரெயின் பண்ணுவார். அதுக்கப்புறம் 1 hour ஃபாஸ்ட் வாக் வேறு பண்ணுவார். ரொம்பவே இன்டென்ஸான ரொம்பவே கில்லரான ஒர்க் அவுட் இது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நான் இப்போ தான் பார்க்குறேன். நானே ஷாக். இப்போ அகைன் படிக்கிறப்ப நான் ரொம்பவே ஷாக் ஆகிறேன் இதை பார்த்து. ஸோ மார்னிங் 10 மணிக்கு என்ன சாப்பிட்றாருன்னா 120 கிராம் ஆஃப் வே ப்ரோட்டீன் 120 கிராம் வே ப்ரோட்டீன் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் வந்து 11:30 என்ன சாப்பிட்றாருன்னா கொஞ்சம் வெஜிடபிள், அதுக்கப்புறம் ஆப்பிள் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து 30 minutes டேனிங் பண்ணுறாரு. அதாவது வெயிலில் போய்ட்டு அவங்க உடம்பு காமிச்சுவாங்களா. ஸோ அந்த சன்லைட் வந்து மேலே பட்டு பாடி வந்து இருக்கும், கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 30 minutes வந்து டேனிங் பண்ணுறாரு. ஃபுல் ஸ்டீமில் வந்து 70s 80sல இப்போ பாடி பில்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர். இப்போது நிறைய பேர் பண்ணுறாங்க. சன்லைட்டில் போய்ட்டு அவங்க பாடியை காமிச்சிங்கன்னா அந்த ஹீட்டில் வந்து பாடி டோன் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும், இன்னும் டார்க் ஆகும். போஸ்டிங் பண்ணுறப்போ இன்னும் தெளிவாக கட்ஸ்லாம் தெரியும். ஸோ அந்த காரணத்துக்காக டேனிங்கும் பண்ணுறாரு, 30 minutes பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் 12 மணிக்கு வே ப்ரோட்டீன், அகைன் வே ப்ரோட்டீன் 90 grams குடிக்கிறாரு வே ப்ரோட்டீன்ப்பா. அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு ஒரு சப்பாத்தி 1 கிலோ சிக்கன். அப்புறம் ஈவினிங் 4 மணி இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறாரு, சாத்துக்குடி, அதுக்கப்புறம் மாதுளப்பழம். அப்புறம் 5 மணி ஆகிடுது. ஒரு ஆப்பிள், 4 அமினோ டேப்லெட்ஸ். அதுக்கப்புறம் அவருடைய தைஸை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுறாரு. வாரத்துக்கு 6 நாள் அவருடைய தைஸை மட்டும் ஒர்க் பண்ணுறாரு. 1 hour ஒர்க் அவுட் பண்ணுவார். அப்புறம் 6:30 மணிக்கு அகைன் வே ப்ரோட்டீன் 90 கிராம். ஜே கட்டரே ஒரு நாளைக்கு வந்து 2 வாட்டி தான் வே ப்ரோட்டீன் சாப்பிடுவார். ஸோ நம்ம மணிகண்டன் வந்து ஆல்மோஸ்ட் 400 grams வே ப்ரோட்டீனே சாப்பிட்றாரு. நைட்டு 7 மணிக்கு அகைன் 10 முட்டை ஒயிட் மட்டும், எக் ஒயிட் மட்டும் 10 egg whites. அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு அவருடைய காஃப் ஒர்க் அவுட் பண்ணுறாரு. காஃப் மசில் இருக்குல்ல, ஸோ இதையும் வந்து 6 days ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு. 10 செட்டு 10 செட் வந்து காஃப் ரைஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இல்லைனா காஃப் ஒர்க் அவுட் எது வேணாலும். 7:30 மணிக்கு பண்ணுறாரு. மணி 9 ஒரு சப்பாத்தி ஒரு பனானா. மணி 10 அகைன் வே ப்ரோட்டீன் 90 கிராம். அது கூட வந்து 5 grams வந்து குளூட்டமின் மிக்ஸ் பண்ணி வே ப்ரோட்டீன் குடிக்கிறாரு. அவர் டயட்டை சொல்கிறப்பவே வாய் வலிக்குது. இந்த மாதிரி இன்டென்ஸான டயட்டை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா 400 கிராம் வே ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு. வே ப்ரோட்டீன் கேல்குலேட் பண்ணி 400 கிராம் வருது. யாராச்சும் மணிகண்டன் அவருடைய பழைய கை யாருனாச்சும் இருந்தீங்கன்னா, இல்லை அவங்க பசங்க யாருனாச்சும் இந்த ஏரியா பசங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இது உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா 400 grams வே ப்ரோட்டீனே குடிக்கிறாரு. காசு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. வேற லெவல் வே ப்ரோட்டீன். நீ எவ்வளோ குடிச்சிருக்க ஒரு நாளைக்கு? ஒரு 25 grams. ஓகே, அது 25 to அதுவே போதும். ஆனால் 400 grams ஏன்னா நம்பவே முடியல. நம்ம 500 gram வாங்கி 1 month வச்சுப்போம். ஆமாம், 1/2 கிலோ வாங்கி நல்லா 2 மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுப்போம் அந்த மாதிரி. பட் நான் ஷாக் ஆகிட்டேன். அகைன் நான் இந்த படிக்கிறப்போ ஒரு டயட்டை வந்து வே ப்ரோட்டீன் மட்டுமே 400 grams. இதை தவிர்த்து சிக்கன் 1 கிலோ தனியாக சாப்பிட்றாரு. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் அவுட்டே பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய லெக், அப்டாமன், அதுக்கப்புறம் அவருடைய காஃப் மசில். இவங்க வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க.
இல்லை அவர் பியூர் பாடி பில்டர். அவர் வந்து ஜிம் வச்சிருக்காரு. ஸோ அந்த ஜிம்லேருந்து அவர் மணி ஏர்ன் பண்ணுவார். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டில் வந்து அவரே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு, அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் வெல் செட்டில்டு தான், அவங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து இப்போ எப்படின்னு தெரியல, 2010 சொல்லியிருக்காரு அவர். ஸோ இவரோட காம்படிஷனும் நிறைய வின் பண்ணியிருக்காரு. மணிகண்டன் வந்து 2004 வந்து மிஸ்டர் மீஞ்சூர் வின் பண்ணியிருக்காரு. அந்த பிக் நான் ஆட் பண்ணுறேன். அதான் ஒரு ஃபஸ்ட்டு காம்படிஷன் 2004 வந்து வின் பண்ணியிருக்காரு. தென் வந்து 2006, 8-10 வந்து மிஸ்டர் சென்னை வின் பண்ணியிருக்காரு. 8-10 வந்து டைட்டில் வினர். மிஸ்டர் சென்னை தமிழ்நாட்டில் வந்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பண்ணியிருக்காரு. மணிகண்டன் கிட்ட உங்களுடைய நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மணிகண்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து மிஸ்டர் இந்தியா வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிஸ்டர் ஏஷியா வின் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு 2010. நான் அவருடைய இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தா அது வந்து மிஸ்டர் இந்தியான்னு போட்டு இருந்துச்சு. மேபி அவர் மிஸ்டர் இந்தியா வின் பண்ணியிருக்கலாம். பட் மிஸ்டர் ஏஷியா வின் பண்ணாரான்னு அது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராச்சும் அவருக்கு தெரிஞ்ச பசங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ஏன்னா இது வந்து இந்த புக் வந்து ஓல்டு தான், 2010 புக். ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் பேக் புக் இது. ஸோ 15 இயர்ஸ் பேக் இன்டர்வியூ, அவர் கொடுத்த இன்டர்வியூ இது. மணிகண்டன் ரொம்பவே பெரிய பாடி பில்டர். என்னதான் பெரிய பாடி பில்டராக இருந்தாலும், எந்த பாடி பில்டராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து வீக்கஸ்ட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும் அவங்க பாடியில். ஸோ மணிகண்டன் அவருடைய ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து அவருடைய பைசப் தான். அதே மாதிரி அவருடைய வீக்கஸ்ட் பாயிண்ட் வந்து அவருடைய லெக், அவர் குவாட்ரிசெப் தான். அவருடைய அப்பர் பாடியை பில்ட் பண்ண அளவுக்கு அவருடைய குவாட்ரிசெப் வந்து பில்ட் பண்ணலை. இதை வந்து இந்த மேகசீனோட ஆத்தரே சொல்லியிருக்காரு. அவர் இன்டர்வியூ சொல்கிறப்ப அவர் வந்து கொஞ்சம் ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காரு நம்ம மணிகண்டனுக்கு. அவர் நேம் வந்து ஒலிம்பியா ஜெயின் சொல்லுவாங்க. அவர் தான் இந்த மாஸ்டர் புக்கோட வந்து ஆத்தர். அவர் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, உங்கள் பாடியிலேயே வந்து வீக்கஸ்டான பாயிண்ட், கொஞ்சம் வீக்கான இருக்கிறது வந்து உங்களுடைய தைஸ் தான். அது மணிகண்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட அப்பர் பாடி தான் நான் கொஞ்ச நாள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். என்னுடைய லோயர் பாடியை ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி காரணத்தால் தான் அவர் ப்ரீ கான்டெஸ்ட் அப்போ அவருடைய லோயர் பாடியை வந்து போட்டு தாக்கியிருக்காரு. அதே மாதிரி மணிகண்டனுடைய அப்பர் பேக்கில் இருக்க கொஞ்சம் மசில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து டெவலப் பண்ணோம். இதில் வந்து இன்னும் மஸ்குலாரிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு வந்து அட்வைஸும் பண்ணியிருக்காரு. அதை வந்து மணிகண்டன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட், கொஞ்சம் ஐடியாஸ், டிப்ஸும் வந்து அவர் வந்து ஒலிம்பியா ஜெய்கிட்ட வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இதை வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணோம். என்னதான் ஒரு பெரிய பாடி பில்டராக இருந்தாலும் அவங்கள வந்து கிரிட்டிசைசம் சொல்ல முடியாது. மற்றவங்களோட ஜட்ஜஸோட ஒப்பீனியன், அதுக்கப்புறம் மற்றவங்களோட ஒப்பீனியனை கேட்டு அதை ஃபாலோ பண்ணோம். அப்போ தான் வந்து பாடி பில்டிங்கே இம்ப்ரூவ் ஆக முடியும், லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆக முடியும். மணிகண்டனும் வந்து அதான் சொல்லியிருக்காரு. மணிகண்டன் வந்து அவர் கொடுத்த அட்வைஸை, ஒலிம்பியாஜி கொடுத்த அட்வைஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நான் வந்து நல்லா பெட்டராக டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அவர் லேட்டராக வந்து அவரோட பேக்கை டெவலப் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பிக்சர்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ அவருடைய அப்பர் பேக் கொஞ்சம் வீக்குன்னு சொல்லாரு. பட் இப்போ பார்த்தா அப்படி தெரியல, நல்லா தான் இருக்குது அவருடைய அப்பர் பேக்லாம், அதாவது ரீசெண்ட் பிக்சர்ஸில். ஸோ மணியோட ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அவருடைய டயட் பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் மணிகண்டனோட ஒர்க் அவுட், அவர் பாடியிலே அவருடைய பெஸ்ட் பார்ட் வந்து அவருடைய பைசப் தான். அவர் பைசப் வந்து எப்படி இன்டென்ஸாக ட்ரைன் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி ஒர்க் அவுட் வந்து அவருடைய பைசப்க்கு வந்து கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஆஃப் சீசன், அதுக்கப்புறம் ப்ரீ கான்டெஸ்ட் ரெண்டாக ஸ்பிட் பண்ணிட்டாரு. ஆஃப் சீசனில் வந்து அவர் இருக்கிறப்ப ஒரு பைசப்பை வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரைன் பண்ணுறாரு. அதாவது வந்து ரிவர்ஸ் பிரமிட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ மணிகண்டன் வந்து ரிவர்ஸ் பிரமிட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆஃப் சீசனில் வந்து அவர் பிடிச்ச ரொம்பவே இன்டென்ஸான ஒர்க் அவுட் வந்து ஆல்டர்னேட் டம்பிள் கல். ஸோ இதை வந்து அவர் ரிவர்ஸ் பிரமிட் ஸ்டைலில் வந்து சொல்லுவார். அது எப்படின்னா, இப்போ 3 kg டம்பிள் எடுத்துகிட்டு அவர் வந்து 10 ரெப்பிடேஷன் பண்ணுவார் ஆல்டர்னேட்டிவாக. அதுக்கப்புறம் டம்பிள்ஸை வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 7 kg டம்பிள் எடுப்பார். அதுக்கப்புறம் 10 kg டம்பிள், அதுக்கப்புறம் 15, 20, 25 வரைக்கும் போயிட்டு 10 ரெப்பிடேஷன் பண்ணுவார். ஸோ இது வந்து பிரமிட், ரிவர்ஸ் பிரமிட்னா. ஸோ இப்போ 25லேருந்து மறுபடியும் 25லேருந்து 10 ரெப்பிடேஷன் பண்ணிட்டு தென் வந்து 20, 15, அதுக்கப்புறம் 7, 2 kg வரைக்கும் மறுபடியும் ஹை போயிட்டு திரும்பி ரிவர்ஸில் வந்து ட்ராப் செட் பண்ணோம். இதுதான் வந்து ரிவர்ஸ் பிரமிட் சிஸ்டம். ஸோ அவருடைய பைசப்புக்கு வந்து இந்த ஒரு ஒர்க் அவுட் தான் பண்ணுவார். ஈஸிலாம் இல்லாமல் கேட்க ஈஸியாக இருக்கும். இது வந்து அட்டகாசமான பம்ப். உங்கள் பைசப் வந்து கிழிஞ்சிரும், யாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அவர் வந்து 3 kgலேருந்து 25 kg வரைக்கும் யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. 10 ரெப்பிடேஷன் 60 ரெப்பிடேஷன் பண்ணுவார் ஒரு செட்டில் பண்ணிவிட்டு பிரமிட் அப் பண்ணிவிட்டு அது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பிரமிட் சிஸ்டம் பண்ணுவார். அதே 60 ரெப்பிடேஷன் வந்து ஹைலேருந்து லோக்கு வருவார். நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு புரியலனா கமெண்ட்டில் கேளுங்க. நான் அது மேகசின்லேயே இருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் போல அவருடைய பைசப்புக்கு. ஸோ இது ஒரு கில்லர் ஒர்க் அவுட்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அளவுக்கு இன்டென்ஸாக ட்ரைன் பண்ணிங்கன்னா, மணிகண்டனுடைய டயட் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்மளுடைய டயட்லாம் இருக்காது. ஸ்டில் வந்து மணிகண்டன் வந்து ஒரு என்ஹான்ஸ்டு பாடி பில்டர். ஸோ ரெக்கவரி ஆகிறதுக்கு அவருடைய ஸ்டிராய்டெலாம் யூஸ் பண்ணலாம். அவர் யூஸ் பண்ணுற அனபாலிக் ஸ்டிராய்டு வந்து யூஸ் ஆகும். ஸோ அவருடைய பைசப்புக்கு மட்டும் வந்து ஆல்மோஸ்ட் 120 ரெப்பிடேஷன்
வித் இன்டென்சிட்டியோட ஹெவி வெயிட்டும் யூஸ் பண்ணி போடுறாரு. இது ஒரு செட் அதோட அவ்வளோதான் ஆல்மோஸ்ட். தென் வந்து அவருடைய ட்ரைசப்க்கு என்ன பண்ணுவார்னா புஷ் டவுன் பண்ணுறாரு 3 செட்ஸ் 10, 12, 8 ரெப்பிடேஷன். அதுக்கப்புறம் க்ளோஸ் கிரிப் பெஞ்ச் ப்ரெஸ், அதுக்கப்புறம் லையிங் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா, படுத்துக்கிட்டு இப்படி பண்ணுவோம்ல, ஸோ ஈஸி பாரில் வந்து ஸோ லையிங் எக்ஸ்டென்ஷன். இது 3 தான் அவருடைய ட்ரைசப்க்கு. ஸோ அவருடைய ப்ரீ கான்ட்ராஸ்டில் வந்து அவருடைய பைசப் ஒர்க் அவுட் ரூட்டின் எப்படி இருக்கும்னா, பார்பிள் கல் வந்து 3 செட்ஸ் ரொம்பவே ஹெவியாக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரீச்சர் கல் வந்து 3 செட்ஸ் அதுவும் ரொம்பவே ஹெவியாக பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. லாஸ்ட்டாக வந்து கான்சன்ட்ரேஷன் கல், ஸோ அதுவும் 3 செட்ஸ் 15, 12, 10 ரெப்பிடேஷன். ஸோ இதுதான் அவருடைய பைசப் ஒர்க் அவுட் ப்ரீ கான்டெஸ்ட். அப்போ ட்ரைசப்பில் வந்து பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, ட்ரைசப் அப்படியே தான் இருக்கும். பட் மணிகண்டன் யூஸ் பண்ண அவருடைய பைசப் ஒர்க் அவுட் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிக்கான ஒர்க் அவுட் ஸ்டைல் தான், யாருனாலும் பண்ணலாம். பட் இன்டென்சிட்டி, அதுக்கப்புறம் ஒரு டயட், ஜெனட்டிக் ரொம்பவே முக்கியம்னா மணிகனுடைய பைசப் பார்த்துருக்கேன். அவர் பைசப் ரொம்பவே ஹியூஜாக இருக்குது. அது ஒரு ஜெனட்டிக்காக ஒரு காரணம்னு சொல்லலாம். பட் அவருடைய சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா 48 கிலோ, 48லேருந்து 102 கிலோ வரத்துக்கு வந்து ஜெனட்டிக் இம்பார்ட்டண்டாக இருந்தால் கூட ஹார்ட் ஒர்க், டயட் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ மணிகண்டன் கிட்ட லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இன்னும் நீங்கள் வந்து அனபாலிக் ஸ்டெராய்டு எடுத்திருக்கீங்களா அப்படின்னு. ஸோ மணிகண்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் நான் உண்மையாக தான் சொல்லியிருக்கேன், நான் இப்போ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ், மணிகண்டன் வந்து ஒரு ஸ்டெராய்டு யூஸர், அனபாலிக் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணியிருக்காரு. மணிகண்டன் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டெராய்டு வந்து எல்லாரும் எடுக்கிறாங்க பாடி பில்டிங்கில். ஸோ பாடி பில்டிங்கில் வந்து பெட்டரான ஃபிசிக் அச்சீவ் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை, நானும் அதை தான் எடுக்கிறேன். பட் இந்த அசோசியேஷனோ இல்லை வந்து இந்த பாடி பில்டிங் காம்படிஷன் நடத்துகிறாங்களே, ஸோ அவங்க வந்து ப்ராப்பரான ட்ரக் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்டெராய்டெலாம் இல்லாமல் காம்படிஷன் நடத்தினா என்னுடைய ஹார்ட் ஒர்க், அதுக்கப்புறம் என்னோடய டயட்டை வச்சு நான் என்னோடய பாடியை பில்ட் பண்ணி நான் வந்து காம்படிஷன் வின் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் ஸ்டெராய்டு இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக அனபாலிக் ஸ்டெராய்டு எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டெராய்டு இல்லைனா கூட இந்த பாடி பில்டிங் மேலே இருக்க ஒரு ஆர்வத்தினால நான் கண்டிப்பாக ஜஸ்ட் டயட், அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் மூலமாகவே என்னுடைய ஃபிசிக்கை வந்து பில்ட் பண்ணி நான் வந்து காம்படிஷன் வந்து அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மணிகண்டனுக்கு வந்து ரொம்பவே இந்த அளவுக்கு அவர் ரொம்பவே பேஷனேட்டாக இருக்கார் ஒரு பாடி பில்டிங் மேலே. ரொம்பவே ஒரு பெரிய சல்யூட் வச்சுக்கலாம் நம்ம மணிகண்டனுக்கு. ஸோ மணிகண்டன் டயட்டுக்கு வந்து ரொம்பவே நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அவருக்குன்னு தனியாக ஓனாக ஒரு ஜிம் வச்சுருக்காரு. ஸோ அது வந்து வர காசை வந்து அவர் ஜிம்முக்கு அவருடைய பாடிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அந்த ஜிம்மும் நல்லா போகுதுன்னு அப்போ சொல்லியிருக்காரு. இப்போ அந்த ஜிம் இருக்கான்னு எனக்கு தெரியல, இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதான் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கவர்மெண்ட் ஜாபோ மணிக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. மணி என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் ஜாப்ல பெருசாக பாடி பில்டர்ஸ்க்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்ற மாதிரி தான் அவர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ பாடி பில்டர்ஸ்க்கு பெருசாக கவர்மெண்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மணிகள் வந்து தெரியும், சென்னையில் வந்து வந்திருக்காரு, அது பாலிடிக்ஸ் எப்படி நடக்கும்னு தெரியும், அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அதை இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு தெரியல மணிகண்டன் கவர்மெண்ட் ஜாப் இருக்காரா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் அப்படி இருந்தாலும் அவருக்கு பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை எங்களை மாதிரி ஆளுங்களுக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு, பாடி பில்டர்ஸ்க்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கடைசியாக மணிகண்டன் வந்து அகைன் அவங்க அண்ணனுக்கு வந்து நன்றி சொல்கிறாரு. அவங்க அண்ணன் பேர் கார்த்திக், அதுக்கப்புறம் அவங்க மாமா அவங்க அண்ணன் மனோஜ்னு யாரோ சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மனோஜனை வந்து அவருக்கு நிறைய பாடி பில்டிங் அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காராம், அதுவும் கடைசியாக சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருக்குமே அவங்க அண்ணன், அதுக்கப்புறம் அவங்க மாமா, மனோஜ் அண்ணா, ஸோ பாடி பில்டிங் அந்த டெக்னிக் இந்த மாதிரி டயட்டுக்கெலாம் அவர் நிறையவே அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மனோஜ் அவருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். மனோஜ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களை ரொம்பவே தேங்க் பண்ணுறேன் அப்படின்னு இந்த மேகசினில் சொல்லியிருக்காரு. பசங்க யாருனாச்சும் தெரிஞ்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே அவர் பெருமைப்படுவார். அவங்க மாமாவை பற்றி அவர் சொல்லியிருக்காரு, ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கார்த்திக், அவங்க அண்ணன் இறந்துட்டார். அவங்க அண்ணன் ஃபேமிலி, அவங்க அம்மா யாராச்சும் இதை பார்த்துருந்தீங்கன்னா அவங்க பசங்க வந்து உங்களை ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காங்க. அதே மாதிரி மணிகண்டன் வந்து அவங்க அண்ணனை வந்து ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காரு. ஸோ கடைசியாக ஒரு கொஸ்டின், இந்த புக்கை படிக்கிற ரீடர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க மணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மணி யோசித்து ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காரு. அதாவது அப்கமிங் ஜெனரேஷன் பாடி பில்டர் இல்லைனா ஜிம்முக்கு போகிற பசங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அது வந்து இந்த புக்கில் இருக்க நான் அப்படியே படிச்சிடுறேன். தமிழ் படிப்பியா? சரளமாக படிப்பியா? பாடி பில்டிங் போட்டிகளில் ஜெயிக்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு பயிற்சி செய்கிறாங்க. ஆனால் பயிற்சிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும் டயட்டுக்கும் சரியாக கொடுக்க நிறைய பேருக்கு தெரியல. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியான டயட் சப்ளிமெண்ட் இல்லாமல் உங்கள் உடம்பை போட்டிகளில் ஜெயிக்கிற அளவுக்கு டெவலப் செய்ய முடியாது. அதனால் டயட்டில் ஒரு நல்ல கவனத்தை செலுத்துங்க. நீ அதான் சொல்லியிருக்காரு, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது மேட்ரு இல்லை, டயட் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ உங்கள் டயட்டை வந்து ரொம்பவே பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுடைய ஹீரோ வந்து மணிகண்டன் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் மணிகண்டனுடைய இறப்புக்கு என்ன காரணம், ஸ்டெராய்டா, அந்த டாபிக்குள்ளேயே நான் போகல, ஓகேவா.
பாடி பில்டர்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி ஸ்டீராய்டு தான் எடுப்பாங்க. அவங்க காம்படிஷன் எல்லாருமே ஈவன் பாடி பில்டர் மட்டும் இல்லை, ஜிம்முக்கு வரவங்க நிறைய பேர் இப்போ வந்து எடுக்கிறாங்க. அது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. ஸோ மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் பாடி பில்டிங் காம்படிஷனில் வின் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும். ஸோ அந்த காரணத்துக்காக அவங்க ஸ்டீராய்டு எடுக்கிறாங்க. ஸோ ஒரு மரணத்துக்கு வந்து அனபாலிக் தான் காரணம்ட்டு நிறைய வீடியோஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். பேசுகிறவங்க எல்லாருமே வந்து இப்போ ஒரு எல்லாருமே வந்து உடம்பு பெருசாக வச்சுன்னு இருப்பானுங்க. ஸோ அப்போ தான் வந்து கிளைண்ட்ஸ் வருவாங்க, அப்போ தான் வந்து அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸை வந்து கவர் பண்ண முடியும்னு அவங்க உடம்பு ஏற்றி வச்சுப்பானுங்க. வச்சுக்கின்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்ட அப்புறம் அவங்க வந்து இல்லை ஸ்டீராய்டு எடுக்காதீங்க அப்படின்ட்டு கதை விட்டுன்னு இருப்பானுங்க. அவங்க கடற்கிறானுங்க, அவங்க அப்படி தான் பேசுவானுங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்துடுவானுங்க உள்ள வந்துட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவானுங்க. இங்கே இருக்க பாதி டாக்டர்ஸ்லாம் ஒன்றுமே தெரியாது. இங்கே இருக்க பாடி பில்டர்ஸ்க்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட டாக்டர்ஸ்க்கு எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு. சும்மா ஸ்டிராய்டு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஐம் அகேன்ஸ்ட் ஸ்டிராய்டு தான், நான் நேச்சுரல் பாடி பில்டர். ஸோ இந்த இன்டர்வியூ பார்க்குறப்ப மணிகன் வந்து ரொம்பவே வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஓகேவா, இது வந்து அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி தான். நிறைய பேர் வந்து நான் நிறைய சேனலில் வந்து நான் பார்க்கல, நான் இவரை பற்றி பேசுகிற இந்த இன்டர்வியூ நான் உள்ள போய் பார்க்கல. ஏன்னா தமிழ்லேயே என்ன போட்டிருக்கு, ஸ்டிராய்டினால் மரணம், அது மரணம். இவருக்கு தெரியாதா என்ன மாதிரி ஸ்டிராய்டு எடுக்கணும், எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு? இவ்வளோ பெரிய பாடி பில்டருக்கு தெரியாதா? அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன ஆச்சு அப்படின்னு. அதை வந்து தப்பாக வந்து போர்ட்ரேட் பண்ணுறது எனக்கு விருப்பமே இல்லை. ஸோ பாடி பில்டர் மட்டும் ஸ்டிராய்டு எடுக்க மாட்டாங்க, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே எடுப்பானுங்க. கிரிக்கெட்டர்ஸ் எடுப்பானுங்க, ஆக்டர்ஸ் எடுப்பாங்க. ஆக்டர்ஸ் அதன் தனியாக நான் கவர் பண்ணுறேன். ஸோ ஈவன் செஸ் பிளேயர் எல்லாருமே எடுப்பாங்க. ஒலிம்பிக்கில் இருக்கவங்க எல்லாருமே எடுப்பாங்க, பாதி பேரும் இல்லை. பாக்ஸர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே எடுப்பாங்க. அது வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. பட் பாடி பில்டிங்கில் மட்டும் உங்களுக்கு அப்பட்டமாக வெளியே தெரியும் அவங்க ஸ்டீராய்டு எடுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக பாடி பில்டிங் வந்து ஸ்டீராய்டு அப்படி இல்லைதான் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லா ஆக்டர்ஸுமே எடுக்கிறாங்க, எல்லா பொம்பளைங்களே அது இருக்குதுங்க இப்போது. ஸோ அதனால் ஒருத்தவங்க பற்றி இல்லாதவங்க ஒருத்தவங்க பற்றி தப்பாக பேசாதீங்க. ஓகே, ஸோ அது என்னோட ஆதங்கம். ஸோ மணிகனோட இன்டர்வியூ நான் பார்த்து அகைன் நான் படித்த நேற்று உட்காந்து ரொம்பவே ரியலாக ரொம்பவே அத்தன்டிகேட்டாக இருந்துச்சு. ஸோ பாடி பில்டிங் வந்து நீங்கள் சாதிக்கணும்னா, நீங்கள் வந்து இன்டென்ஸாக இறங்கி செய்யணும்னா நீங்கள் அந்த சைடு போங்க. இல்லை என்னுடைய பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேச்சுரலாக இருங்க. ஸோ அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ மணிகண்டன் வந்து இப்போ உயிரோடு இருந்தால் அவங்க வடச்சென்னையில் நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டோனையும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ணா மிஸ் யூ அண்ணா அப்படின்னு. ஸோ மணிகண்டன் வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அப்படி தான் இருக்கணும். ஓகே, நம்மளை பார்த்து யாரும் கெட்டு போகக்கூடாது. ஸோ ஒரு அண்ணன் இருக்கார், அவரை பார்த்து நம்ம வந்து அவரை மாதிரி ஆகணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். ஸோ அப்படி தான் இருக்கணும், ஒரு மற்றவங்க இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம மணிகனோட லைஃப் வந்து கற்றுக்கணும். 15 இயர்ஸ் பேக் வந்து எனக்கு இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு இந்த மேகசின். நான் படித்த ரொம்பவே நல்லா இருக்குது அவருடைய இன்டர்வியூ. ஸோ மேக்ஸிமம் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ், அவருடைய வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் நான் ஃபைன் பண்ண முடியல, இருந்தாலும் இருக்கிற கிளிப்பிங்ஸை வச்சு நான் இங்கே ஆட் பண்ணுறேன். அந்த ஒலிம்பியாஜி அவர் பேசியிருப்பார், அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா வீடியோ இன்னொரு லென்த்தாக போய்ட்டு வந்துட்டு. பட் அவருடைய கான்டெஸ்ட் டயட், அவர் ஆஃபீஸ் டயட், அவருடைய பைசப் ஒர்க் அவுட் ரொட்டீன் அதெல்லாம் பக்காவாக கொடுத்துருப்பேன். நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக இங்கே ஆட் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ மணிகண்டனுடைய ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க அம்மாவை பற்றி சொல்லியிருக்காரு, அவங்க அண்ணனை பற்றி சொல்லியிருக்காரு, அவங்க மாமாவை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.